ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சரி செய்ய முடியாத வாஸ்து அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இது யார் யாருக்கெல்லாம் அமையும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து வாசல் கதவு எந்த பக்கம் இருக்கணும், நுழைவாயில் எந்த பக்கம் இருக்கணும், எந்த பக்கம் கிச்சன் இருக்கணும், எந்த பக்கம் வந்து பரன் இருக்கணும், எந்த பக்கம் பெட்ரூம் இருக்கணும், இன்னும் கழிவறைகள் குளியல் அறைகள்லாம் எந்தெந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு பார்த்து முறையாக செய்கிறது தான். அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்ட இடங்களில் நீர் இருக்கக்கூடாது, நீர் சம்மந்தப்பட்ட இடங்களில் நெருப்பு இருக்கக்கூடாது, உயரமாக இருக்க வேண்டிய இடங்களில் வந்து பள்ளமாக இருக்கக்கூடாது, பள்ளமாக இருக்க வேண்டிய இடங்களில் உயரமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்களை கரெக்டாக பண்ணி பிடிக்கிறது தான் வாஸ்து. இது ஒன்றும் பெரிய ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா, சில வீடுகளில் பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக இருக்கிற வீடுகளில் பார்த்திங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் நிறைய இருந்துகிட்ருக்கும். அதை சரி செய்ய முடியாத பல சூழ்நிலைகள் வரும். இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு வீடு வந்து பூர்வீக சொத்தாக இருக்கும். அதில் வந்து அண்ணன் தம்பிகள் அந்த மாதிரி பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு வீட்டை வந்து உடனே மாற்ற முடியாத, மாடிஃபிகேஷன் பண்ண முடியாத சில சூழ்நிலைகள் வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, வழக்குகள் சில பேருக்கு போயிட்டுருக்கும். வழக்குகள் போயிட்டுருக்கும்போது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, வழி இந்த மாதிரி சில விஷயங்கள், கதவுகள் இந்த மாதிரி சில விஷயங்களை மாற்ற முடியாது. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா, இந்த பறவைகள் எச்சத்துலேருந்து விளைக்கக்கூடிய சில செடிகள்லாம் வளர்ந்துருக்கும். அரச மர செடிகள்லாம் கூட வளர்ந்துருக்கும். அதையும் கூட மாற்றுறது வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இது எப்படி வாஸ்து வந்து இது இந்த பக்கம் வச்சுக்கணும், அதை அந்த பக்கம் வச்சுக்கணும் எல்லாம் சொல்லிட்டு போனால் கூட சில நேரங்களில் சரி செய்ய முடியாத வாஸ்துக்கள் சூழ்நிலைகள் வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வீடு, மனை, வாகனம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடம். அதோட நம்மளுடைய பூர்வீகம், நம்மளுடைய சொந்த இடம், நம்மளுடைய பிறந்த இடம் இதையெல்லாம் பார்க்குறது கூட 4ஆம் இடம் தான். அதே போல் வீடு, மனை, வாகனம், அதை இன்னும் சொல்லப்போனால் நிலங்கள், மனைகள் இதை வந்து குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் தான். அப்போது வீடு மனைகளை குறிக்கக்கூடிய செவ்வாய், வீடு மனைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஒருவேளை வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்களே பங்காளிகள், உறவினர்கள் மத்தியில் வழக்குகளாக இருக்கலாம், இல்லது ஒருத்தருக்குள்ளே வந்து ஒரு சரியான டேர்ம்ஸ் இல்லாமல் ஒருத்தர் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் கூட இருக்கலாம். சின்ன விஷயங்கள் செய்தால் கூட இன்னொருத்தவங்க வந்து சண்டைக்கு வர்ற சூழ்நிலைகள்லாம் இருக்கும்ல. இந்த மாதிரி இடங்களில் வந்து வாஸ்துக்களை சரி பண்ண முடியாதுங்கிறோம். அப்போ வாஸ்துக்களை சரி பண்ண முடியாத கிரக அமைப்புகளையும் நம்ம முதல்ல பார்க்கணும். அப்போ செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருந்தாலும், செவ்வாய்க்கு ராகு கேதுக்களோட தொடர்பு இருந்தாலும், அதாவது செவ்வாய் வேறு இடங்களில் இருந்து அதுக்கு ராகு கேதுக்களோட தொடர்பு இருந்தாலும், சில நேரங்களில் செவ்வாயோட ராகு கேது சேர்ந்திருந்த பலருக்கும் இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வர்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் வாஸ்துங்கிறது வந்து நினச்ச மாதிரியெல்லாம் சரி பண்ண முடியாது. இப்போ நமக்கு என்ன தான் தெரிஞ்சிருந்தால் கூட, இப்போ எனக்கே வந்து வாஸ்து ஓரளவு நல்லா தெரியும்னா கூட, அடிப்படை விஷயங்கள் நல்லா தெரியும்னா கூட, நான் நினச்ச மாதிரி வந்து வீட்டை உடனே மாற்றிக்க முடியாதுல்ல. மனுஷனுக்கு வந்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த 3 விஷயங்களில் பார்த்திங்கன்னா, உண்ண உணவு எப்போ வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம், உடுக்க உடையும் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு வாடகை வீட்டில் தங்கணும், ஒரு நாளைக்கு லாட்ஜில் தங்கணுன்னா கூட நமக்கு அங்கே இடம் கிடைச்சால் மட்டும்தான் தங்க முடியுங்கிற சில சூழ்நிலைகள் உருவாகிடும். அதே போல் என்ன தான் வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட ஒரு வீட்டுக்கு வந்து உடனே நம்ம குடி போயிட முடியாது. அதே போல் ஒரு வீட்டை உடனே வாங்கிடவும் முடியாது, விற்றுடவும் முடியாது. அதனால தான் இந்த வீடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கப்பட்டிருக்கோம். அப்போ 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு வந்து நிறைய இருக்கும். இப்போ வாஸ்துக்களை சரி செய்ய முடியாத பாதிப்பு ஒரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, உறவினர்களால் வழக்குகளை அதிகமாக சந்திக்கக்கூடியவர்களும், இந்த வீடு, மனை, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வழக்குகளை அதிகமாக சந்திக்கிறவர்களும் உங்களாக தான் இருப்பாங்க. சப்போஸ் ஒருவேளை இப்படி வழக்கு இல்லாட்டி கூட பார்த்திங்கன்னா, அவங்க குடியிருக்கிற இடத்துல எதிர் வீட்டுக்காரங்க, பின்னாடி வீட்டுக்காரவங்க, லெஃப்ட்டு ரைட்டில் குடியிருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து சம்மந்தம் இல்லாமல் நமக்கும் அவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். மழை தண்ணி தேங்கி நிற்கும், அல்லது அவங்க வீட்டு தென்னை மரத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு தேங்காய் விழும், நம்ம வீட்டிலேருந்து அங்கே விழும். இப்படியே பார்த்திங்கன்னா சில வீட்டில் அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு சண்டை வந்து அது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, நீதிமன்றம்லாம் ஏறி இறங்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வருது. அப்போ பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் செவ்வாயோட ராகு கேது சம்மந்தப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா சரி செய்ய முடியாத வாஸ்து அமைப்புகள் உள்ள வீடுகளில் தான் வந்து நிறைய பேருக்கு மாட்டிக்குது. இது எல்லாருக்கும் இல்லைன்னா கூட ஒரு சிலருக்கு வந்து இந்த பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது. இதையும் மீறி பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து பார்க்க வர்றவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, தேவையில்லாத செலவுகளை இழுத்து விட்டுட்டு அவங்க ஒரு பட்ஜெட் சொல்லுவாங்க. அந்த பட்ஜெட்டில் நம்ம பிளான் பண்ணி ஏதோ கடனை ஒன்று வாங்கி பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பட்ஜெட் இழுத்துட்டு போயிடும். அப்போ இந்த
வேலைகள் வாஸ்து சரி பண்ணக்கூடிய வேலைகள் செய்தும் பாதியிலேயே நிற்க மாதிரி சில சூழ்நிலைகள் உருவாயிடும் இல்லையா? இது ஒன்று. அடுத்தது வாஸ்துவை சரி, ஒரு வாஸ்து நிபுணர் வந்து வாஸ்து இதெல்லாம் சரி பண்ணுங்கள், வாசல் இங்கே வைங்க, ஜன்னலை இதை மூடுங்க, அந்த பக்கம் ஒரு ஜன்னலை திறங்க, இந்த இடத்துல சுவரை கொஞ்சம் மேலே தூக்குங்க, இந்த இடத்துல பள்ளம் தோண்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு போன பிறகு இதை வந்து சில ஒப்பந்த பணியாளர்களை வச்சு சில பேரில் செய்வாங்க. இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா சரி, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வேலைகளை வந்து ரெனோவேஷன் ஒர்க் பண்ண வராங்கல்ல, அவங்கள்ட்டேருந்து சரியாக கோஆப்ரேஷன் கிடைக்காது. சில பேர்லாம் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, வாஸ்து சரி பண்ணுறேன்னு வந்தாங்க சார், அதுக்கப்புறம் நானே முடிச்சு கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதி வேலையை முடிச்சுட்டு பணம்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து வேலையும் கொடுக்க மாட்டுறாங்க, வேலையும் முடிக்கலை, மீதி பணத்தையும் கொடுக்க மாட்டுறாங்க, வேறு ஆள் வச்சு செய்கிறதும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருந்தாலும், செவ்வாயோடு ராகு கேது இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலும், செவ்வாய்க்கு சனியோட தொடர்புகள் இருந்தாலும் கூடுமான வரைக்கும் இந்த வாஸ்து விஷயங்களை சரி பண்ணும்போது ரொம்ப கவனமாக சரி பண்ணணும். அல்லது என்ன பண்ணலான்னா, இவங்க முன்னிலையில் செய்யாமல் மற்றவர்களுக்கு வீடு வந்து என்னென்ன மற்றவருடைய ஜாதகத்தில் யார் யாருக்கு இந்த வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்குது, கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருக்குன்னு பார்த்து அவர்களுக்கு அந்த முன்னிலையில் இந்த வேலைகளை செஞ்சால் கூட ஓரளவு சரியாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. செவ்வாய் மட்டுமே தான் இதற்கு காரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயும் ஒரு காரணம், அவ்வளவு தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனோடு ராகு கேதுக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த மாதிரி பாதிப்புகள் சில விஷயங்களில் வரதான் செய்யுது. அது சரி, செவ்வாய் தான் வீடு மனை நிலம்னு சொன்னோம். அப்போ சுக்கிரன் இந்த இடத்துல எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வாக்கு, தனம், கல்வி, குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இல்லையா? குடும்பம், குடி எப்படின்னு வந்தால் கூட அந்த இடத்துல தேவை இருந்தாலும் தேவையில்லாமல் அதுவும் ஒரு வீட்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வர ஆரம்பிச்சிடுது. அப்போ குடும்பம், தனம், கல்வி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா குடும்பம், வீடு அப்படின்னு வரும்போதும் அந்த இடத்துலையும் வீட்டை குறிக்கக்கூடிய சூழ்நிலை வர்றதுனால ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிப்பு அடைந்திருந்தாலும் அவர்களும் பார்த்திங்கன்னா அந்த வீடு மனைகளை சரி செய்வதற்கு பெரிய போராட்டமாக இருக்குது. வீடு மனைகள் அது ஒரு போர்ஷன் தான் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா, இருக்கிற வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கணும்ல, எங்கேயோ கஷ்டப்படுறோம், பணத்துக்கு போராடுறோம், சம்பாதிக்கிறோம், அதையெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு தேவையில்லாமல் செலவுகள் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் தேவையில்லாமல் சண்டை இழுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டு வாசல் தான் கொண்டாந்து அவங்க வீட்டு வாகனத்தை நிறுத்துவாங்க, சொன்னோம்னா சண்டைக்கு வருவாங்க. இல்லைன்னா நம்ம வீடு கூடி போவோம், நம்ம வீட்டில் 2 வீலரை நிறுத்துறதுக்கு கூட இடம் இல்லாத சில சூழ்நிலைகள் இருக்கும். இப்படி பல நெருக்கடிகளை சந்திக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருந்தாலோ, இல்லை செவ்வாய்க்கு ராகு கேது சனி போன்ற கிரகங்களோட தொடர்பு இருந்தாலோ அதுவும் வந்து வாஸ்துக்களை சரி செய்ய முடியாத பிரச்சனைகளை குறிப்பிடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் சுக்கிரனுங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம்ங்கிறதுனால அதுவும் ஒரு வகையில் வீட்டை குறிக்கும், குடும்பத்தை குறிக்குங்கிறதுனால அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வந்து நிம்மதியை பாதிக்கிற அளவுக்கு அவங்க வசிப்பிடம் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன தான் வாஸ்து பார்த்து சரி செய்தால் கூட ஜாதகத்தில் இந்த அமைப்பு உள்ளவர்கள் வந்து முழுமையாக வாஸ்து விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றெல்லாம் சொல்லுவாங்க, வாஸ்து நிபுணர்கள்லாம் சொல்லுவாங்க. கூடுமான வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓரளவு நம்ம தவிர்த்துக்கலாம். சில விஷயங்கள் இப்போ வந்து என்ன தான் பிரச்சனைகள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா, இந்த வீட்டு வாசல் கொஞ்சம் தேர்வெடுத்து பார்த்துக்கணும். வீட்டு வாசல் வந்து நம்ம நல்ல திசையில் இருக்கான்னு பார்க்கணும், பெட்ரூம் நல்ல திசையில் இருக்கான்னு பார்க்கணும். அதே போல் ஜன்னல்கள்லாம் நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோக்குள்ளே போட்டிருக்கிறதுனால அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சொல்லப்பட்ட விஷயங்களை. அதே போல் பரன்கள், வெயிட்டு ஏற்றுற இடம், தண்ணி ஓடுற இடம், தண்ணி ஓவர் டேங்க் இருக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும் ஓரளவு சரியாக இருந்தால் கூட வாஸ்து பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு இல்லாமல் சமாளிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே வாஸ்தை சரி பண்ண வரக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, வாஸ்து பார்க்குறவங்க ஜாதகத்தையும் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. வாஸ்து நிபுணர்களுடைய ஜாதகத்திலையும் செவ்வாய் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், 1, 5, 9 கெட்டு போகாமல் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம அந்த அளவுக்கு பார்க்கலாம் முடியாது இல்லையா? அதனால் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய குறிப்புகள் வருது, நிறைய குறிப்புகள் வந்து புத்தகங்கள் இருக்குது. அந்த காலத்து புத்தகங்கள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. நம்மளை மாதிரி யூடியூப்பில் பல விஷயங்களை தெளிவாக சொல்லணுன்னா கூட அந்த புத்தகங்களை எடுத்து படித்து பாருங்கள். என்ன 4 திசைகள் தானே, எந்தெந்த திசைகளில் என்னென்ன இருக்கணும், என்னென்ன இருக்கக்கூடாதுங்கிறது நிறைய அடிப்படை புத்தகங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஒரு சிலரோட கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் ஒருத்தவங்க வந்து வாஸ்துவை சரி பண்ண முடியுமா, சரி பண்ண முடியாதா அப்படிங்கிறத எடுத்துக்கணும். வாஸ்தை சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய செலவில் இழுத்து கடனில் மாட்டிக்கிட்டு அதை கம்ப்ளீட் பண்ண முடியாதவங்க சில சூழ்நிலைகளும் இருக்குது இல்லையா? அதனால் வாஸ்துங்கிறது எப்போதுமே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் நீங்களும் கொஞ்சம்
குறைந்தபட்சம் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு திசை கூட தெரியாதவங்க நிறைய வீட்டில் இருக்காங்க. இவங்க சொல்லுவாங்க கிழக்க பார்த்த வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர தெற்கை ஒட்டி வாசல் இருக்கா வடக்கை ஒட்டி வாசல் இருக்கான்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணணும். அதனால் பெரிய அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சுமாரான விஷயங்கள் என்ட்ரன்ஸு கிச்சன் இந்த மாதிரி ஒரு சில இடங்களை மட்டும் தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சரி பண்ணுவோம். சில பேர் என்ன போராடினாலும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு தான் ஜோதிட ரீதியான சில காரணங்களை சொன்னேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.